உங்களுக்கு கைகளை உயர்த்துற நேரம், அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் அசைக்கிற நேரமோ அல்லது தலைக்கு மேல உயர்த்துற நேரமோ உங்களுக்கு ஒரு வலி ஏற்படுது என்று சொன்னா இந்த வீடியோ பதிவானது உங்களுக்காகத்தான். இந்த வலியானது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் ஏற்படுது. இது எதால ஏற்படுது, ஏன் ஏற்படுது, என்ன காரணம் இதுக்கு ஏற்படுறதுக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரோசன் ஷோல்டர்ன்ற ஒரு டிசீஸ். இது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்முடைய ஷோல்டர் ஜாயிண்ட் ஆனது 2 எலும்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஹியூமரஸ், அடுத்து ஸ்கெபியூலான்னு சொல்லக்கூடியது. இந்த 2 ஜாயிண்டையும் இணைச்சி ஒரு கெப்சியூல், லிகமெண்ட்ஸ் ஆகியவை காணப்படுது. இந்த கெப்சியூல்ல வார ஒரு ஸ்கார் அல்லது இன்ஃப்ளமேஷனால தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஃப்ரோசன் ஷோல்டருங்கிற ஒரு நிலைமையானது ஏற்படுது. அந்த டைம்ல வலி, வேதனை அப்படியெல்லாம் ஒரு அளவுக்கு மேல அசைக்க முடியாத ஒரு நிலைமை. இப்ப பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தலைவார இயலாது, அடுத்தது முதுகுக்கு சோப் போடுறது, அதுலெல்லாம் அப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது. இது ஏற்படுவதற்குரிய காரணங்களாக மிக முக்கியமான காரணம் நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் மெல்லைட்டஸ் என்று சொல்லக்கூடிய நிலைமை. இதுதான் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கு. அடுத்தது நம்ம இப்போ ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாத நோய் ஏற்பட்டால் ஒரு அசைவில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு அசைவில்லாத நேரம் இவங்களுக்கு வலி ஆகியவை காணப்படும். ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு அசைக்கிற நேரம். மேலும் ஹார்ட் டிசீஸ் உள்ளவர்கள், மேலும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டருங்கிற தோள்பட்டை இறுக்கமானது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிக அளவு உண்டு. இதற்குரிய அறிகுறிகளாக என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் சாப்பாடை அள்ளி சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் சோப் போடும்போது முதுகுக்கு சோப் போடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ தலை வார டைமில், தலை சீவுறதுக்கு கூட ஒரு கஷ்டமான நிலை காணப்படும். இது 4 ஸ்டேஜ் தான் இருக்குது ஃப்ரோசன் ஷோல்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் வலி மிதமான அளவில் காணப்படும். இப்போ பெரிய அளவில் வலி இல்லாமல் ஓரளவில் வலி காணப்படும். இதில் என்ன செய்யும்னு சொன்னால் நம்ம தலை சீவுற நேரம், இப்படி கையை உயர்த்துற நேரம் கொஞ்சமாக வலி இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் ஃப்ரீசிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன செய்யும்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். முந்தியத்தோட வலி அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஹியூமரஸ் அண்ட் ஸ்கெபியூலாங்கிற ஜாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற கெப்சியூல்ல ஸ்கார் அதிக அளவில் ஃபார்ம் ஆகிருக்கும், இன்ஃப்ளமேஷன் நடந்திருக்கும். இதால் சாப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சாப்பிட்றோம், நம்ம எல்லாம் சாப்பிடும்போது நல்லா கையாசை சாப்பிடுவோம். ஃப்ரோசன் ஷோல்டர் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சாப்பிட்ற நேரம் ஒரு அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு இதை மேலே உயர்த்தி இல்லாமல் ஒரு கஷ்டத்தோடு தான் சாப்பிடுவாங்க. இது செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறது. தேர்ட் ஸ்டேஜில் என்ன செய்யும்னு சொன்னால் பெரும்பாலான வலி குறைஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு கையை அசைக்க சொன்னால் அவங்க ஒரு இறுக்கமான நிலையோட இப்படி அசைக்கிற நேரம் கொஞ்சமான ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட் மூமெண்ட் இருக்காது. அவங்க இந்த எல்லாத்தோடையும் சேர்த்த மாதிரி தான் தூக்குவாங்க. இது தேர்ட் ஸ்டேஜ். இது ஒரு தீவிரமான ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டேஜில் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாமே இறுகினோன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக வலி எதுவுமே இருக்காது. ஒரு சிறிய ஒரு வலி ஒன்று காணப்படும். அவங்களுக்கு அன்றாட வேலைகளை செய்வாங்க. ஆனால் ஒரு பழைய நிலைமைக்கு இந்த மாதிரி வராது. அவங்களுக்கு இறுக்கமான நிலை ஒன்று காணப்படும். மூமெண்ட்டுகள் ஒழுங்காக செய்ய முடியாது. இப்போ தலைக்கு மேலே கையை உயர்த்தி கொண்டு போக இயலாது. இப்போ டவலால் துறைக்கிற நேரமெல்லாம் சரியான கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த நிலைமையானது குறிப்பிட்ட காலம் எடுக்கும் சரியாகிறது. இதற்கான இயற்கையான சிகிச்சை முறை மற்றும் பிசிக்கல் தெரப்பியினை நாங்கள் வழங்க உங்களுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த திரையில காண்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உடனே அழைப்பினை மேற்கொண்டு அல்லது மெசேஜ் போட்டு உங்களுடைய பதிவினை மேற்கொள்ளுங்கள். நன்றி.